இட்டுபோட் சினிமாவில் இந்த இப்படியான மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பிரச்சனை மேலே பிரச்சனை ஒவ்வொரு பக்கமும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து குரூப்பாக ப்ளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கமல் சார் வந்து அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து மாற்றி மாற்றி வந்து அட்ரஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அந்த விஷயத்தை அட்ரஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து விசித்ராவை வந்து விஷ்ணு வந்து சேர்க்க சரியில்லை சார். அவங்க வந்து என்ன அப்படின்னா அந்த முயல் டாஸ்கில் வந்து அவங்களோட கோட்டையை ஏன் யாருமே தொடலை அப்படிங்கிற மாதிரி கமல் சார் கேட்குறாரு. அதுக்கு வந்து இல்லை சார் அவங்களோட கோட்டையை யாரும் தொடவே வேணாம், அதுவாக விழுந்துரும், ஏன்னா அவங்களுக்கு இந்த டாஸ்க்லேருந்து எப்படியும் தோற்று போயிடுவாங்கன்னு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எப்படி தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை சார் சேர்க்க சரியில்லை, அதனால் எப்படியும் தோற்றுருவாங்க அவங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்த சொன்னாங்க. அதுவும் 2-3 வாட்டி வந்து அவர் சொன்னனால வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா வந்து செம காண்டாயிட்டாங்க. ஸோ அது பிரேக் விடும்போது வந்து கேட்குறாங்க, என்ன சேர்க்க சரியில்லைன்னு ரொம்ப ஓவராலாக வந்து பேசிகிட்டு இருக்க, டீசெண்டாக பேசி பழகு, டீசெண்டாக பேச தெரியாதா உனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விஷ்ணு வந்து விசித்ரா வந்து திட்டுறாங்க. உடனே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஓவராக ஆடாத, ஜஸ்ட்டு நீ டிக்கெட் டு ஃபினாலே தான் இப்போ வின் பண்ணியிருக்க, இன்னும் வந்து நீ இன்னும் டைட்டிலெலாம் வின் பண்ணல, அதுக்குள்ளே இந்த ஆட்டம் ஆடுற அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஆடலாம் இல்லையே, நான் உண்மையாக தானே சொன்னேன், உங்கள் சேர்க்க சரியில்லைன்றதை நான் உண்மையாக தானே சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அவங்களுக்கு வந்து செமையாக கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து நான்லாம் ஒன்று லிஸ்ட்லேயே வச்சுக்கல, ஃபஸ்ட் நான் தூக்கிடணும்னு நினைக்கிறது தூக்கியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சம்திங் அவங்க ஏதோ வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா விசித்ரா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, நீ வந்து டிக்கெட் டு ஃபினாலேக்கு வந்ததுக்கான ஒரு ரீசன் எனக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும், அதெல்லாம் சொன்னா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்ன மேட்டர் அப்படின்னு தெரியல. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ சொல்கிறாங்க, மேபி வந்து விஷ்ணு வந்து அவங்க அந்த கேங் கூடயும் வந்து அப்போ இருந்தார், அதனால தான் வந்து இப்போ வந்தாங்கன்னு மீன் பண்ணுறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. ரொம்ப தலக்கணம் பிடிச்சி வந்து ஆடாத, ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கே இந்த ஆட்டம் ஆடிட்டுருக்கு நீ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் மேம் நீங்கள் இத்தனை வருஷம் ஆடினதை நான் இப்போ ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி சம்திங் அவர் சொல்லிட்டு வந்து போனதை வந்து பார்க்க முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க விசித்ரா செம்ம காண்டாயினதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.